அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வந்தனம். திருவருட்பா உரணை பகுதியில் நம்முடைய திருவருட் பிரகாச வள்ளலார் கரிசலாங்கனையும் தூதலையும் என்ற பகுதியில் நாம் சற்று சிந்திப்போம். கரிசாலையை தினந்தோறும் பச்சையாகவது, சமையல் செய்தல் முதலிய வகைகளாவது சாப்பிட்டு வர வேண்டும். பிரதம உள்ளுடம்பாகியதை நீடிக்க பண்ணும். மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது ஆசாரியின் திருவடியின் கண்ணே லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேக கெடுதியாகிய அசுத்தம் நீங்கி தேகம் வலு உள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும். முக்தி அடைவதற்கு சகாயமாயும் இருக்கும். மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிடார்கள். பரம கருணாநிதியாகிய நம் தலைவனால் கிடைத்தது. அசட்டையின்றி உட்கொள்ளல் வேண்டும். மேற்குறித்த மூலிகை ஜலமில்லாத இடத்தில் இருக்கிறது விசேஷ நன்று. ஜலமுள்ள இடத்தில் உள்ளதில் காரம் இராது. தந்த சித்தி செய்து அண்ணாக்கில் தர்ஜனி விரலால் தேய்க்க மேற்குறித்த மூலிகையால் பித்த நீர் கபநீர் வெளியாகி கண் ஒளி விசேஷிக்கும். நேராத பட்சத்தில் பொற்றலை கையாந்த கரை கூடும். மேற்குறித்த மூலிகை செந்தூரம் செய்வதற்கு சிறந்தது. உலர்த்தி குழித்தைலம் வாங்கியும் செந்தூரம் செய்யலாம். அதுபோலவே அறிவை விளக்குவதற்கும் கவன சக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் கபத்தை அரிப்பதற்கும் யோகிதையுடைய ஓஷதி தூதுரை. அதை மேற்குறித்தபடி அனுஷ்டித்தால் விசேஷ நன்மை செய்யும். கரிசாலை தந்த சுத்தியால் வசீகரமும் நேரிடும். உண்மை. இப்படியாக திருவருட்பா உரணை பகுதியில் உபதேச குறிப்புகளில் நம்முடைய தந்தையார் திருவருட் பிரகாச வள்ளலார் கரிசாலங்களுடைய மகிமையும் தூதுடைய மகிமையும் கூறியிருக்கிறார். நாம் எப்படி உட்கொள்ள வேண்டும் அதை பற்றியும் கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.